ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகு 2 நமக்கு சிலபஸ் மாற்றிருக்காங்கள்ல. அதில் தமிழில் வந்து அழகு 2 சொல்லகராதி கீழே வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓரெழுத்து ஒரு மொழி புக்கில் கொஞ்சம் இருக்குது. அது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்க, அது போக வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்கல்ல, இது மூணையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கதை பார்க்கலாம். இது வந்து நமக்கு புக்கில் நியூ புக்கில் கொடுத்தது தான். இப்போ வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்துட்டு மொத்தம் வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழி வந்து தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம பவணந்தி முனிவர், அதாவது நன்னூல் எழுதின பவணந்தி முனிவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. தமிழில் மொத்தம் 42 இருக்குது. அதில் வந்துட்டு 40 எழுத்துக்கள் வந்துட்டு நெடில் எழுத்துக்கள் அப்படின்னும், மிச்சம் 2 வந்துட்டு குறில் எழுத்துக்கள் அப்படின்னும் வந்துட்டு மொத்தம் 42 எழுத்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பசுன்னு அர்த்தம். ஓகேயா? என்ன அப்படின்னா பசு. அப்படின்னா வந்துட்டு குடு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அப்படின்னா இறைச்சி. ஊனா இறைச்சி. ஓகேயா? அப்படின்னா என்ன அப்படின்னா அம்பு. அப்படின்னா என்ன அப்படின்னா தலைவன். அப்படின்னா என்ன அப்படின்னா மதுகுநீர் தாங்கும் பலகை. ஓகேயா? கா அப்படின்னா என்னென்னா சோலை. கூ அப்படின்னா என்ன அப்படின்னா பூமின்னு அர்த்தம். கை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒழுக்கம். ஓகேயா? கோ அப்படின்னா வந்துட்டு அரசன். இது நம்ம நிறைய பார்த்துருப்போம். சா அப்படின்னா வந்துட்டு செத்துப்போ, இறந்துப்போ. சானா இறந்துப்போ. சி அப்படின்னா வந்துட்டு இகழ்ச்சி. இகழ்ச்சின்னா அதான் நம்ம சொல்லுவோம்ல, இழிவாக பேசுகிற சி அப்படின்னா இகழ்ச்சி. சே அப்படின்னா என்னென்னா உயர்வு. சோ அப்படின்னா என்ன அப்படின்னா மதில். அப்படின்னா நமக்கு தெரியும், தானா கொடு. தீ அப்படின்னா வந்துட்டு நெருப்பு. அப்படின்னா வந்துட்டு தூய்மை. அப்படின்னா என்ன அப்படின்னா கடவுள். அப்படின்னா என்ன அப்படின்னா தைத்தல். அப்படின்னா வந்துட்டு நாக்கு, நம்ம நாவு. ஓகேயா? நீ அப்படின்னா என்ன அப்படின்னா முன்னாடி இருக்கவங்கள சொல்லுவோம்ல, நீ முன்னிலை ஒருமை. ஓகேயா? அப்படின்னா என்ன அப்படின்னா அன்பு. நேனாலும் அன்பு, அதே மாதிரி அப்படின்னாலும் அன்பு. ரெண்டுக்குமே அன்புன்னு மீனிங் வரும். ஓகேயா? அப்படின்னா என்ன அப்படின்னா இழிவு. அப்புறம் வந்து நோ அப்படின்னா வந்துட்டு வறுமை. நோனா வறுமை. அப்படின்னா என்ன அப்படின்னா பாடல். பூ அப்படின்னா என்ன மலர். இந்த மலருங்கிறது 2 இதுக்கு வரும். ஒன்று பூக்கு வரும், இன்னொன்று எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வீக்கு வரும். ஓகேயா? அடுத்து வந்து பேனா வந்துட்டு மேகம். ஓகேயா? அடுத்து பைனா என்ன அப்படின்னா இளமை. ஓகேயா? அப்படின்னா நமக்கே தெரியும், போனா செல். அடுத்து வந்து அப்படின்னா வந்துட்டு மாமரம். அடுத்து மீனா வந்துட்டு வான். அப்படின்னா என்னென்னா மூப்பு. மேனா அன்பு. ஓகேயா? அப்படின்னா என்ன அப்படின்னா அஞ்சனம். அதே மாதிரி மோனா வந்துட்டு மோந்து பார்க்குறது, மோத்தல். அப்புறம் யானா என்ன அப்படின்னா அகழம். அதே மாதிரி வானு கூப்பிடுவோமா, வானா வந்துட்டு அழைத்தல். வீணா மலர் பார்த்தோம்ல. அப்படின்னா என்ன அப்படின்னா புல். ஓகேயா? அப்படின்னா என்ன அப்படின்னா கவர்றது, கவர். ஓகேயா? அப்படின்னா என்ன அப்படின்னா நோய். அதே மாதிரி அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது 2 குறில் வரும் அப்படின்னு பார்த்தோமா, அது என்னென்னா இந்த நோவும் இந்த தூவும் தான். ஓகேயா? இதே குறில் எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு நோயின்னு வரும். குறில் எழுத்து வந்தால் நோயின்னு வரும். நெடில் எழுத்து வந்தால் வறுமைன்னு வரும். ஓகேயா? இதே வந்து குறில் எழுத்து வந்துச்சுன்னா சாப்பிட்றது. இதே நெடில் எழுத்து வந்துச்சு அப்படின்னா தூய்மைன்னு வரும். ஓகேயா? அடுத்து இதே மாதிரி நம்ம 10th புக்லேயும் இது கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்துட்டு நமக்கு பவணந்தி முனிவர் என்ன சொன்னார், ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த தொல்காப்பியர் பார்த்தோம் அப்படின்னா நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்துக்கள் 5 மொழி நிறைவு இலவே. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழில் நெட்டெழுத்துக்கள், அதாவது நெடில் எழுத்துக்கள் மட்டும்தான் தனித்து பொருள் தரும், குறில் எழுத்துக்கள் வந்துட்டு தனித்து பொருள் தராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நெடில் அப்படிங்கிறது
உயிர் நெடில் மட்டும் அவர் குறிக்காமல் உயிர்மெய் நெடிலையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லிட்டாரு, குறில் வந்துட்டு தனித்து பொருளை தராதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்த பவனேந்து முனிவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை குறில் எழுத்தும் வந்துட்டு தனித்து நின்று பொருள் தரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 எழுத்தை வந்துட்டு சொல்லியிருக்காரு, நோ தூ. ஓகேயா. இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல, அதுதான் வந்துட்டு உயிரெழுத்தில் மட்டும் வந்துட்டு எத்தனை எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்தில் மட்டும் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. அதே மாதிரி மகர வரிசையிலையும் வந்துட்டு 6 இருக்குது. ஓகேயா. அப்புறம் வந்து தகரோ பகரோ நகரோ இது 3லையும் சேர்த்து எத்தனை இருக்குன்னா தனித்தனியாக 5 இருக்கும். சரியா. 5 எழுத்து வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ககரம் சகர வகர இது 3 தனித்தனியாக வந்துட்டு 4 எழுத்து வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கும். அது போக யகர வரிசையில் ஒரு எழுத்து வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கும். அப்புறம் குறில் எழுத்துக்களில் 2 என்னென்ன, நோவும் தூவும் வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கும். இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னு நம்ம மேலே பார்த்தாச்சு. ஓகேயா. இது 2ம் தான் நம்ம புது புக்கில் இருக்கிறது. அடுத்து பழைய புக்கில் இருக்கிறது பார்ப்போம். பழைய புக்கில் இதாக இருந்துச்சு. ஓகேயா. இது நமக்கு தெரியும், மேலே கொடுத்துருந்தாங்கள்ல. சோனா நமக்கு என்ன, அரண். அரண் இல்லைன்னா வந்துட்டு மதில் அப்படின்னும் சொல்லலாம். சரியா. அப்படின்னா அரண்னு சொல்லலாம், மதில் அப்படின்னும் சொல்லலாம். அரசன் அப்படிங்கிறது குறிக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி என்ன, கோனா என்ன, அரசன். அதே மாதிரி அம்புக்கு ஓரெழுத்து ஒரு மொழி ஏ. ஓகேயா. தலைவனுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி என்ன, ஐ. நெருப்புக்கு ஓரெழுத்து ஒரு மொழி என்ன, தீ. அதே மாதிரி மலருக்கு என்ன அப்படின்னா பூ. ஓகேயா. அடுத்து அதே மாதிரி பாருங்கள், கா அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கானா சோலை. ஓகேயா. அதே மாதிரி தா அப்படின்னா வந்துட்டு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. தைன்னு அங்கே தை வந்துட்டு அங்கே என்ன கொடுத்துருப்பாங்க, தைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து திங்களின் பெயர். திங்களின் பெயர்னா மாதம், மாதத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தை மாதம்னு சொல்லுவோம்ல, தை. அடுத்து பானா வந்துட்டு பாடல். ஓகேயா. அடுத்து வானா வந்துட்டு வருக தெரியும். அதே மாதிரி அப்படின்னா வந்துட்டு வந்துட்டு பசுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதுவும் பழைய புக் தான். இது வந்துட்டு சும்மா பேசிக்காக, நான் கொடுக்கும் ஒரு எழுத்து, கொடுக்குற ஒரு எழுத்து என்ன, கை. ஓகேயா. இதே வந்து நான் அழைக்கும் ஒரு எழுத்து அப்படின்னா அழைக்க என்ன சொல்லுவோம், வான்னு சொல்லுவோம். நான் வாயை திறக்க வைக்கும் ஒரு எழுத்து என்ன, ஆ. அடுத்து நான் இகழும் ஒரு எழுத்து, சீனா என்னன்னு பார்த்தோம், இகழ்ச்சின்னு பார்த்தோமா. அப்போ இகழும் எழுத்து அப்படின்னா சீன்னு சொல்லுவாங்க. நான் பறக்கும் ஒரு எழுத்து அப்படின்னா வந்துட்டு ஈ தான் பறக்கும். நான் வழி அனுப்பும் ஒரு எழுத்துனா போ தான் வந்துட்டு வழி அனுப்புகிற ஒரு எழுத்து. இதுதான் வந்துட்டு புக்கில் உள்ள டேட்டா இவ்வளோ தான் இருந்துச்சு. இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரியா. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஓ அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து புக்கில் என்ன பார்த்துருப்போம், மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஓகேயா. மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகிழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ ஓ அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சின்னு ஒரு பொருள் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஐனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அங்கே என்ன பார்த்துருப்போம், தலைவன்னு பார்த்துருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அழகுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐக்கு வந்துட்டு அழகுன்னு ஒரு மீனிங்கும் இருக்குது. ஓகேயா. என்ன சொல்லலாம், தலைவன்னு சொல்லலாம், அழகுன்னு சொல்லலாம். அடுத்து வந்துட்டு கைக்கு வந்துட்டு ஒழுக்கம். அங்கே நம்ம புக்குலேயும் அதான் கொடுத்துருந்தாங்க. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன, ஒழுக்கம். அடுத்து மாங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை நம்ம அங்கே என்ன பார்த்தோம், பெரிய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விலங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படிங்கிறதுக்கு பெரியனும் மீனிங் இருக்குது, விலங்குனும் மீனிங் இருக்குது. ஓகேயா. அடுத்து ஏனா அம்பு. ஓகேயா. அடுத்து வந்து தா அப்படின்னா வந்துட்டு கொடு அப்படின்னு மீனிங்கும் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு தாவுதல் அப்படின்னும் மீனிங் இருக்குது. ஓகேயா. அடுத்து காணா வந்துட்டு சோலை நமக்கு தெரியும். அப்படின்னா வந்துட்டு மறைன்னு ஒரு மீனிங் இருக்குது. அதே மாதிரி என்னன்னு சொல்லுவோம், அம்புன்னு சொல்லுவோம். அப்போ அப்படிங்கிறதுக்கு மறைன்னு மீனிங் இருக்குது, தாவுதல், ஏக்கு அம்பு.
அடுத்து பாருங்கள் ஊனா நமக்கு தெரியும் இறைச்சி. அடுத்து தூவே வந்து குரில் தூ வந்தால் நமக்கு என்னன்னு தெரியும், உன் அப்படின்னு தெரியும். அடுத்து பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மா அப்படின்னா நம்ம பார்த்தோம், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தான் பார்த்தோம். மா அப்படின்னா வந்துட்டு அழகு அப்படின்னு மீனிங்கும் இருக்குது. இன்னொன்று என்ன சொல்லலாம், பெரியன்னு சொல்லலாம். இங்கே அழகு. அதே மாதிரி மீ அப்படின்னா வந்துட்டு உயர்ச்சி. அங்கே நம்ம புக்கில் வந்துட்டு வான் அப்படின்னு இருக்கும், இதுக்கு வந்து உயர்ச்சி அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. சரியா? அடுத்து மூணா மூப்பு, அதுவும் கரெக்டு தான். மை அப்படின்னா வந்துட்டு மேம்பாடு அப்படிங்கிறது தான் தப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து இது வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டுக்காங்க, நம்ம பார்த்து வச்சுக்கலாம். எந்த ஒரு எழுத்து வந்துட்டு அழுத்தம் கொடுக்கும், சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குற உயிரெழுத்து எது அப்படின்னா அது ஏ தான். ஓகேயா? ஏ. அடுத்து ஐனா என்னது, தலைவன், நமக்கு தெரியும். கோ அப்படின்னா என்ன, அரசன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கானா நமக்கு என்ன தெரியும், நம்ம நார்மலாக வந்துட்டு சோலை அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே அப்படின்னா காப்பாற்று அப்படின்னு ஒரு மீனிங்கும் இருக்குது. சரியா? அப்படின்னா காப்பாற்றுன்னு பூமியும் இருக்குது. இந்த கூக்கு இன்னொரு மீனிங் என்ன, பூமின்னு சொல்லுவோம். அந்த பூமிக்கு இன்னொன்று நிலம் அப்படிங்கிற பொருளும் வருது. ஓகேயா? அப்போ அப்படின்னா நிலம்னு ஒரு மீனிங்கும் இருக்குது. கைக்கு என்ன பார்ப்போம், ஒழுக்கம்னு பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செயல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கைக்கு செயல், கைனா செயல், எந்த வேலையும் நம்ம ஒழுக்கமாக செய்யணும், கைனா செயல். ஓகேயா? அடுத்து கோனா நம்ம அரசன்னு சொல்வோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெருமைன்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. அப்போ காக்கு காப்பாற்றுன்னு ஒரு மீனிங்கும் இருக்குது, கூக்கு நிலம்னு ஒரு மீனிங்கும் இருக்குது, கைக்கு வந்து செயல்னு ஒரு மீனிங் இருக்குது, கோ அப்படின்னா வந்துட்டு பெருமைன்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேயா? அடுத்து வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் குறிக்காத பொருள். நம்ம கொஸ்டினை ஒழுங்காக ரீட் பண்ணிக்கணும். ஓகேயா? இங்கே வந்துட்டு அதுக்கான மீனிங் கேட்காம எது வந்துட்டு குறிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்மலாக நம்ம விங்கிறது புக்கில் வந்து மலர்னு கொடுத்துருப்பாங்க. இது போக என்னென்ன மீனிங் இருக்குது அப்படின்னா, வி அப்படின்னா பறவைன்னு ஒரு மீனிங்கும் இருக்குது, அது போக கொல் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. அப்போ எது பொருந்தலை அப்படின்னா காற்று. ஓகேயா? அப்போ வீக்கு வந்துட்டு மலர்னு ஒரு மீனிங் வரும், கொல்னு ஒரு மீனிங் வரும், பறவைன்னு ஒரு மீனிங் வரும். அடுத்து இது அப்படியே மேலே பார்த்த கொஷின் தான். காண என்ன பார்த்தோம், காப்பாற்றுன்னு பார்த்தோம். அப்படின்னா வந்துட்டு நிலம்னு பார்த்தோம். கை அப்படின்னா வந்துட்டு செயல்னு பார்த்தோம். அப்படின்னா பெருமைன்னு பார்த்தோம். ஓகேயா? அடுத்து வந்துட்டு ஓனா நம்ம என்ன பார்த்தோம் புக்கில், மதுகு நீர் தாங்கும் பலகைன்னு பார்த்தோம். இங்கே நீர் தாங்கும் பலகைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மானா வந்துட்டு பெரியன்னு ஒரு மீனிங் பார்த்தோம், விலங்குன்னு ஒரு மீனிங் பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருமகள்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. அப்போ மாக்கு திருமகள்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேயா? அடுத்து கானா வந்துட்டு சோலை கொடுத்தாங்க. அடுத்து தீனா வந்து நம்ம நெருப்புன்னு பார்த்துருப்போம். தீக்கு இன்னொரு மீனிங் என்ன இருக்குது அப்படின்னா கோபம்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேயா? அடுத்து கைனா வந்துட்டு ஒழுக்கம், நமக்கு தெரியும். அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா துன்பமா, அப்படின்னா வந்துட்டு துன்பம்னு சொல்கிறாங்க. அடுத்து யானா வந்துட்டு ஒரு வகை மரம். யானா வந்து நமக்கு அகலம்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு இது நமக்கு ஸ்கூல் புக்கில் கூட இருக்கும். யானா பாலை நிலத்தில் வளரக்கூடிய ஒரு மரத்தையும் வந்துட்டு யான்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னா ஒரு வகை மரம். அப்படின்னா கவர் கைப்பற்று, எல்லாமே ஒரே மீனிங் தானே. அப்போ அப்படின்னா கைப்பற்றுதல். இங்கே புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா தோனா என்ன அப்படின்னா துன்பம். அடுத்து நம்ம வந்துட்டு நெடில் பார்த்துருப்போம். இங்கே என்னென்னா குறிலில் வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னா காத்தல். நம்ம இந்த காக்கு வந்து காப்பாற்றுன்னு ஒரு மீனிங்கும் இருக்கும், அப்படி தானே. ஆனால் இந்த குரில் காக்கும் வந்துட்டு காத்தல் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. ஓகேயா? அடுத்து வந்து மீ அப்படின்னா வந்துட்டு என்னென்ன மீனிங் பார்த்துருக்கோம் நம்ம. மீனா வந்துட்டு உயர்வுன்னு பார்த்துருக்கோம், வான்னு பார்த்துருக்கோம். அது போக மேலே, உயர்வு வானிலை மேல் தானே. அப்போ மீங்கிறதுக்கு மேலேங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது. ஓகேயா?
அடுத்து நானா நாக்கு, நாவுன்னு வருது. ஓகேயா? அடுத்து கீழ்காணும் விடைகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ என்ன தெரியும் நமக்கு? சேனா வந்துட்டு உயர்வுன்னு வரும், அப்படி தானே? சேனா உயர்வுன்னு வரும். இந்த சோலை எதுக்கு வரும்? ஆக்சுவலாக சோலைங்கிறது இந்த காக்கு தான் வரும். அடுத்து வந்துட்டு இந்த சோக்கு என்ன வரும்? இந்த சோக்கு தான் வந்து மதில் வரும், அப்படி தானே? இந்த சோக்கு வந்துட்டு மதில் வரும். இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா அரண் வரும். ஓகேயா? அப்போ சேயும் தப்பாக இருக்குது, சோவும் தப்பாக இருக்குது, காவும் தப்பாக இருக்குது. மாங்கிறது விலங்குன்னு ஒரு மீனிங் இருக்குது, பார்த்தோம்ல. மாங்கிறது விலங்குன்னு சொல்லலாம், பெரிய அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அப்படின்னா என்ன? மதில்னு ஒரு மீனிங் இருக்குது, தெரியும் நமக்கு. அடுத்து மானா பெரியங்கிற மீனிங்கும் இருக்குது, விலங்குன்னு இருக்குது. அடுத்து ஏனா அம்பு, நமக்கு தெரியும். அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. அரசன் என்ன குறிக்கும்? கோனா தான் அரசன். ஓகேயா? அடுத்து வந்துட்டு கானா என்ன சொல்வோம்? சோலைன்னு தான் சொல்லுவோம். இங்கே பொருந்தா இணை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சோலை கரெக்டு. குரில் காக்க என்ன பார்த்தோம்? காத்தல் அப்படின்னு பார்த்தோமா? காத்தல்னு பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? சாலைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்போ விலங்கு கரெக்டு, உயர்ச்சி அதுவும் கரெக்டு. அப்போ தப்பானது என்ன? தான் தப்பு. ஓகேயா? அடுத்து வந்து ஊ அப்படின்னா என்ன? நம்ம வந்துட்டு ஊனா வந்துட்டு இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், அப்படி தானே? இறைச்சின்னு பார்த்துருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊன். இந்த 2 சொல்லி ஊன் அப்படின்னாலும் இறைச்சி தான் மீனிங். ஓகேயா? அப்போ ஊன்னா ஊன். அடுத்து ஐனா வந்துட்டு தலைவன். அடுத்து குரில் வந்தால் என்னன்னு பார்த்தோம் நம்ம? குரில் அப்படின்னா வந்துட்டு நோயின்னு பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து துன்பம்னு கொடுத்தாங்க, துன்புறுன்னு கொடுத்துருக்காங்க. நோக்கு அப்போ என்ன மீனிங் அப்படின்னா துன்புறுன்னு இருக்குது. நோய் வந்தாலே துன்பம், அப்போ துன்புறு. நோக்கு துன்புறுன்னு மீனிங் இருக்குது. தேனா என்ன அர்த்தம் அப்படின்னா கடவுள்னு மீனிங். ஓகேயா? இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எல்லா எழுத்துக்குமே வந்துட்டு இதில் மீனிங் இருக்கும், நிறைய மீனிங் இருக்கும். நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்து எது வருதோ அது பார்த்துக்கலாம். ஓகேயா? அப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த ஆக்கு பார்த்தோம் அப்படின்னா எட்டுன்னு சொல்கிறாங்க. ஆக்கு வந்து அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன், திருமால், நான்முகன், சுட்டு, அசை, திப்பிலி, 8 என்ற எண் வடிவம், சேய்மை, இது எல்லாமே வந்துட்டு ஆவை குறிக்குது. ஓகேயா? ஆங்கிறது வந்து இந்த அழகு அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக நமக்கு வருது, அப்படி தானே? அப்போ ஆக்கும் வந்துட்டு அழகு வருது. ஓகேயா? அதே மாதிரி சிவன், திருமால், நான்முகன், சாமி பேர்லாம் வருது. சுட்டெழுத்துக்கள் நமக்கு தெரியும், சுட்டுன்னு வருது. அது போக திப்பிலி 8ங்கிற எண்ணையும் குறிக்குது, சேய்மை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்படின்னா வந்துட்டு ஆச்சா மரத்தை குறிக்குது. வியப்பு நமக்கு தெரியும், ஆனா பசு, இது மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி வினானாலும் வருது. விதை, சொல், ஓர் இனம்னாலும் ஆனா ஒரு இனம். அது போக ஆன்மா, வரை, நினைவு, உடன்பாடு, இரக்கம், வியப்பு, துன்பம், மறுப்பு, ஒருக்கம், இணைப்பு, இச்சை, இது எல்லாமே ஆங்கிறத குறிக்குது. ஓகேயா? அடுத்து ஈங்கிறது வந்து இதுவும் சுட்டெழுத்து. இதை நம்ம அண்மை சுட்டுக்கு இந்த, இங்கே, இவன் இதுக்கெல்லாம் சொல்லுவோம்ல, அப்போ இதை அண்மை சுட்டுன்னு சொல்கிறாங்க. அது போக இங்கே, இவன், அதே மாதிரி அன்புனாலும் ஈயை குறிக்குது. அடுத்து விகுதி, அடுத்து இகழ்ச்சி, இது எல்லாத்துக்குமே. ஓகேயா? அடுத்து இந்த ஈங்கிறது வந்துட்டு அம்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து அழிவு, அடுத்து இந்திரவில், அடுத்து சிறு பறவை, அடுத்து வந்து ஈங்கிறது சிறு பறவை. அடுத்து வந்து குகை, தாமரைன்னு சொல்கிறாங்க, இதழ்னு சொல்கிறாங்க, திருமகள், நாமகள், வண்டு, தேன், தேனி, நரி, பாம்பு, பார்வதி, கொடு,
கொக்கு, பூச்சி. அப்போ ஈங்கிறது பெரும்பாலும் வந்துட்டு வண்டு, தேன், தேனி, நரி, பாம்பு, பூச்சி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வருது. ஓகேயா, சிறு பறவை இதெல்லாம். அடுத்து குரில் பார்த்தோம் அப்படின்னா சிவபிரான். அதாவது அப்போ ஆக்கும் வந்துட்டு சிவன் வராங்க, அது போக பாருங்கள் ஊக்கும் வராங்க. அதே மாதிரி நான்முகன் இதுக்கும் வராங்க. உமையவளுக்கும் வருது. அப்புறம் இது ஒரு இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊங்கிறது சுட்டெழுத்து, இதுவும் சுட்டெழுத்தா, அதே மாதிரி சுட்டெழுத்து. ஆச்சரியம் சொல்கிறாங்க, உருக்கம் இதெல்லாமே சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஊங்கிறது நார்மலாக நம்ம ஊன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அது போக என்னென்ன இருக்குது அப்படின்னா உணவுன்னு ஒன்று இருக்குது, இறைச்சி, இதெல்லாமே ஒரே மீனிங் தான். ஊன், இறைச்சி, உணவு. அடுத்து வந்து திங்கள், தசை, உண்ணல், சந்திரன். இந்த சிவன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்கும் வருது, அது போக இங்கே சிவபிரான்னு ஊக்கும் வருது, இது போக ஊக்கும் வருது. ஓகேயா. அடுத்து இந்த ஏங்கிறது வந்துட்டு ஒரு வினா எழுத்து, அது போக குறி அப்படிங்கிற மீனிங்கும் தருது. அடுத்து வந்துட்டு இந்த வந்து நார்மலாக நம்ம அம்பு மட்டும்தான் பார்த்துருக்கோம். அது போக என்னென்ன இருக்குது அப்படின்னா இதுக்கும் சிவன் வராங்க, திருமால் வராங்க, இருமாப்பு, இடைச்சொல், விழிக்குறிப்பு, செலுத்துதல், மேல் நோக்குதல், வினா, இதெல்லாமே ஓகேயா. அப்படிங்கிறது நம்ம தலைவன் மட்டும் பார்த்துருக்கோம். இது போக என்னென்ன இருக்குன்னா அசைநிலை, அரசன், அழகு. இந்த அழகு எதுக்கெலாம் வருது பார்த்திங்களா. மேலே என்ன ஆக்கும் ஆவணாக்கும் பார்த்தோம் அப்படி தானே. அழகுங்கிறது எங்கே பார்த்தோம் நம்ம, மேலேயும் வந்துட்டு ஒரு இடத்துல இந்த ஆக்கு வந்துட்டு பார்த்திங்களா, இந்த ஆக்கு வந்துட்டு அழகுங்கிற மீனிங் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஐக்கும் வந்துட்டு அழகுங்கிற மீனிங் இருக்குது. ஓகேயா. அடுத்து இருமல், கடவுள், கடுகு, குரு, கோழை, சர்க்கரை, கன்னி, சிவன், கிழங்கு, தும்பை, துர்க்கை, பருந்து, தந்தை, பெருநோய், ஆசை, வியப்பு, 5, ஐயம், கணவன், பாஷணம், மென்மை, மேன்மை, மருந்து. இதெல்லாமே இது வந்துட்டு நமக்கு அங்கே இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம ரிப்பீட் ஆகிறது பார்க்காம யூனிக்காக இருக்கும்ல, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. இப்போ இந்த ஓக்குறதுக்கு நம்ம என்ன பார்த்துருப்போம், இந்த ஓக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை தான் பார்த்துருப்போம். அது போக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒளிவு, மதகுன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. உயர்வு, இழிவு, கழிவு, இரக்கம், மகிழ்ச்சி, வியப்பு, நினைவு, அழைத்தல், ஐயம், நான்முகன், வினா, பரிநிலை, நான்முகன், கொன்றை, ஆபத்து. ஓகேயா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாம்புங்கிற மீனிங்கும் இருக்குது. அது போக நிலம், விழித்தல், அழைத்தல், வியப்பு, தடை, கடிதல், பூமி, ஆனந்தம், இந்த மீனிங்கும் இருக்குது. நம்ம இது வரைக்கும் உயிரெழுத்துக்கான ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தோம். இப்போ உயிர்மை எழுத்துக்கு பார்க்கலாம். இப்போ காக்கு என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா அரசன், நான்முகன், தீ, ஆன்மா, உடல், காற்று, கதிரவன், செல்வன், திருமால், தோணி, நமன், மயில், மனம், மணி, இமயம், திங்கள், உடல், நலம், தலை, திரவியம், நீர், பறவை. ஓகேயா. அடுத்து வந்துட்டு அது போக இன்னும் இருக்குது. ஒளி, முகில், வில்லவன், பொறுத்து, வியங்குகோள் விகுதி, பறவை. இதெல்லாமே வந்துட்டு நமக்கு காக்கு வருது. அடுத்து கா அப்படிங்கிறதுக்கு என்ன பார்த்தோம், நம்ம சோலை மட்டும்தான் பார்த்தோம். அது போக என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு காங்கிறது ஒரு அசைச்சொல், காத்தல், காவடி, சோலை, தோற்சுமை, பூந்தோட்டம், பூங்காவனம், காவடி தண்டு, பூ, கலைமகள், நிறை, காவல், செய், வருத்தம், பாதுகாப்பு, வலி, துலாக்கோல். இதெல்லாமே காக்கு வருது. அடுத்து கீக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிளிக்குரல், தடை, தோணி, நிந்தை, பாவபூமி. இதெல்லாமே வந்துட்டு
கீக்கு வருது. ஓகேயா. அடுத்து கூ பார்த்தோம் அப்படின்னா குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், இன்மை, பூமி, உருபு, சாரியை, இதெல்லாமே கூ. இந்த கூக்கு வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், பூமி பார்த்துருக்கோம். அது போக பிசாசு, அழுக்கு, கூகை, கூக்குரல், கூவுதல், ஓசை குறிப்பு, இதெல்லாமே கூக்கு வருது. அடுத்து கைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒழுக்கம் பார்த்துருக்கோம். அது போக இடம், ஒப்பனை, ஒழுக்கம், காம்பு, கிரணம், செங்கல், கச்சி, கைமரம், விசிறிக்காம்பு, படையுருபு, ஆற்றல், ஆள், உலகு, உடன், திங்கள், செய்கை, பகுதி, பிடிப்பு, மரவட்டை, முறை, வரிசை, கரம், சயம், வழக்கம், தங்கை, ஊட்டு, வன்மை, சதுரம், சங்கு, வண்டு, கைத்தலம், அஞ்சலி, கைத்தொழில், கைப்பிடி, அஞ்சலி, விறகு, இதெல்லாமே கைக்கு வருது. அடுத்து கோங்கிறது நமக்கு என்ன பார்த்துருக்கோம், அரசன் பார்த்துருக்கோம். அது போக அம்பு, கோனால அம்புன்னு வருது. நம்ம ஏன்னா அம்புன்னு பார்த்துருக்கோம், கோக்கும் அம்புன்னு வருது. வானம், ஆண்மகன், இடியேறு, இலந்தை, ரோமம், கண், எழுது, சந்திரன், கிரணம், சூரியன், திசை, நீர், தேவலோகம், பசு, பூமி, பெரியமலை, தாய், வாணி, மேன்மை, வெளிச்சம், தகப்பன், தலைமை, குயவன், சொல், சாறு, அரசியல், இரங்கல், தொடு, சொர்க்கம், சொல், இதெல்லாமே வருது. அடுத்து கவுனா வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம், கவர்னு பார்த்துருக்கோம். இங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு வவுனா தான் வந்துட்டு கவர்னு பார்த்துருக்கோம். அப்படின்னா என்னென்னா கிருத்தியம், கொள்ளு, தீங்கு, வாயால் பற்றுதல், இதெல்லாமே சொல்கிறாங்க. அடுத்து சானா இறந்து போன்னு பார்த்துருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா பேய், இறப்பு, சோர்தல், சாதல், 6 என்ற எண்ணாலும் சாவை குறிக்குது. அடுத்து கழிதல், பேய். ஓகேயா. அடுத்து சீனா இகழ்ச்சின்னு பார்த்துருக்கோம். வேற என்ன இருக்குன்னா அடக்கம், இகழ்ச்சி, லட்சியம், காந்தின்னு வருதாமா. சீனா காந்தி, சம்பத்து, கலைமகள், உறக்கம், பார்வதி, பெண், ஒளி, விந்து, கீழ், சளி, சீதேவி, செல்வம், வெறுப்பு, இதெல்லாமே சீக்கு வருது. அடுத்து சூனா வந்துட்டு அதட்டு, ஓசை, நன்மை, சுகம், விரட்டுதல். அது போக சூக்கு வந்துட்டு வான வகைன்னு வருது. ஓகேயா. இது வந்துட்டு நம்ம ஒரு கொஷினில் கூட இது கேட்டிருப்பாங்க. அப்படின்னா வான வகை. ஓகேயா. அடுத்து சைனா வந்துட்டு கைப்பொருள், செல்வம். இந்த மாதிரி கம்மியாக இருக்கிறது நம்ம ஈஸியாக பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு சேனா வந்துட்டு எருது. நம்ம சேனா உயர்வு மட்டும் பார்த்துருக்கோம். அது போக எருது, அழிஞ்சில், மரம், உயர்வு, எதிர்மறை, ஒளிக்குறிப்பு, சிவப்பு, காளை, செங்கோட்டை, சேரான், இடையம். இந்த சிவப்புங்கிறது நம்ம ஸ்கூல் புக்கில் கூட இருக்கும். சேனா சிவப்பு. ஓகேயா. அடுத்து சோனா வந்துட்டு அரண், அப்புறம் மதில் எல்லாமே வரும். அது போக உமை, வானாசூரன், நகர், வியப்பு சொல், உமையால், ஒளி, மதில், இதெல்லாமே. அடுத்து ஞானா இது ஒரு சுட்டு பொருந்துன்றாங்க. அடுத்து தானா வந்துட்டு குறில்தா வந்து குபேரன், நான்முகன், தானா குபேரன். ஓகேயா. அடுத்து இந்த தானா கொடுன்னு சொல்லுவோம். அது போக அழிவு, குற்றம், கேடு, கொடியன், தாண்டுதல், பகை, நான்முகன், வழி, வருத்தம், வியாழன், நாசம், வலிமை, குறை, பரப்பு, தருக, தாவுதல், இதெல்லாமே வருது. அடுத்து தீனா வந்து என்ன சொல்வோம், நெருப்புன்னு சொல்வோம். அது போக என்ன இருக்குது அப்படின்னா அறிவு, இனிமை, தீமை, உபாய வழி, நரகம், சினம், நஞ்சு, ஞானம், கொடுமை, ஒளி, விளக்கு, இதெல்லாமே தீக்கு வருது. அடுத்து தூ அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம், உண்ணுன்னு பார்த்துருக்கோம். அது போக என்ன இருக்குது அப்படின்னா அசைத்தல், அனுபவம், எரித்தல், கெடுத்தல், சேர்மானம், நடத்தல், நிறைத்தல், பிரிவு, வருத்தல், வளர்த்தல் இருக்குது. அடுத்து தூனா தூய்மைன்னு பார்த்துருக்கோம். அது போக என்ன இருக்குது அப்படின்னா இங்கே இருப்பார் தூய்மை. இது போக துத்தம், வெண்மை, தசை, வலிமை, வகை,
பற்றுக்கோடு, புள்ளிறகு, பகை, பறவை, இறகு. அடுத்து தேனா தெய்வம்னு பார்த்துருக்கோம். அது போக மாடு, அருள், கொள்கை, நாயகன், கடவுள் இதெல்லாமே இருக்குது. தெய்வம், கடவுள் எல்லாமே. அடுத்து தைனா வந்துட்டு நம்ம தைத்தல்னு பார்த்துருக்கோம். அது போக இது ஒரு மாதம்னு சொல்லலாம். இது போக பூச நாள், மகர ராசி, அலங்காரம், மரக்கன்று, ஒரு திங்கள், கூத்தோசை இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து நாக்குன்னு சொல்லுவோம். அது போக என்ன இருக்குன்னா அயலால், சுவாலை, திறப்பு, மணி, நாக்கு, வளைவு, பூட்டின் தாள், நான்கு, சொல், ஊதுவாய் இதெல்லாமே சொல்கிறாங்க. அடுத்து குரில்னா சிறப்பு, மிகுதி, இன்பம். ஓகேயா. அடுத்து நவுனா வந்துட்டு மரக்கலம், நாவாய், படகு, தெப்பம். அதான் படகு இந்த மாதிரி அதோட பேர்னா வந்துட்டு நவ் வருது. ஓகேயா. அடுத்து வேறு என்ன இருக்குது? நீனா நம்ம பார்த்துருக்கோம் முன்னுரை ஒருமை. அது போக நீண்ட, நீளம். அடுத்து நூ அப்படின்னா தியானம், நேசம், உபச்சர்க்கம், தோணி, நிந்தை, புகழ், ஐயம், நேரம். நூனா நேரம்னு ஒரு மீனிங் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து நூனா வந்துட்டு யானை, எல், ஆபரணம், நூபூரம் இதெல்லாம் வருது. அடுத்து நேனா கனிதல், நெகிழ்தல், வளர்தல், கெடுதல், மெலிதல், பிளத்தல், இலகல். அடுத்து நேனா அன்புன்னு பார்த்துருக்கோம். அது போக அருள், நேயம், அம்புன்னு வருது இதுக்கு. அது போக வந்துட்டு நட்பு, உலை இதுவும் வருது. ஓகேயா. அடுத்து வந்துட்டு இந்த நோனா என்ன பார்த்துருக்கோம்? நோயின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது போக துன்பம், வருத்தம், வலி, மென்மை இதுவும் வருது. வேறு என்ன இருக்குது? இந்த நோக்கு என்ன பார்த்துருக்கோம் நம்ம? அந்த நோக்கு தான் ஆக்சுவலாக நோய் பார்த்துருக்கோம். இதுக்கும் வந்துட்டு நோய் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது அடுத்து போக வந்துட்டு இன்மை, சிதைவு, துக்கம், பலவீனம், இன்பம். ஓகேயா. அடுத்து நைனா இழிவுன்னு பார்த்துருக்கோம். இங்கே வந்து வருந்து, இரக்கம் கொள், சுருங்கு, நைதல். ஓகேயா. அடுத்து பானா வந்துட்டு பாக்கு தான் பார்த்துக்கோங்க. காற்றுன்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேயா. அப்போ காற்று, பானா காற்று. அது போக சாபம் விடுறது, பெருங்காற்று, குடித்தல். அடுத்து இந்த பானா அழகு, நிழல், பரப்பு, நம்ம பாட்டுன்னு மட்டும் பார்த்துருக்கோம். அது போக தூய்மை, காப்பு, கைமரம், பாம்பு, பஞ்சு, நூல், பாவு, தேர்தட்டு, பரவுதல். இந்த பீனாலும் அழகுங்கிறது நிறைய அதுக்கு ரிப்பீட் ஆகுது. நம்ம மேலே ஆக்கும் வந்துட்டு அழகு பார்த்தோம், ஐக்கும் வந்து அழகு பார்த்தோம். அது போக இந்த பாக்கும் இருக்குது, பீக்கும் இருக்குது. அடுத்து இந்த பீ பார்த்தோம் அப்படின்னா பெருமரம், மலர், அச்சம். அடுத்து பூனா வந்துட்டு மலர்னு நமக்கு தெரியும். அது போக வந்துட்டு இதுக்கும் அழகுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடம், இறங்குதல், இலை, ஓமக்கினி, ஒரு நாகம், கூர்மை, தாமரை, தீப்பொறி, பிறப்பு, பூமி, பொழிவு, மலர், நிறம், புகர், மென்மை, பூத்தல், புலிவு இதுவும் போகுது. அடுத்து பேனா வந்துட்டு நுரை, மேகம், அச்சம், இல்லை, பேய், சினம் இந்த மீனிங்கும் இருக்குது. அடுத்து பைனா வந்துட்டு கைப்பைன்னு சொல்கிறாங்க. பசுமை, அழகு, குடர், சாக்கு, நிறம், பாம்பின் படம், மந்த குணம், மெத்தனம், இளமை, உடல், வில், கொள்ளளவு, உள்ளுறுப்பு, சட்டப்பை, கொள்கலர் இதெல்லாம் வந்துட்டு பைன்னு சொல்கிறாங்க. அடுத்து போனா வந்துட்டு நம்ம செல்னு சொல்லுவோம். அது போக ஏவல், போவென், பறந்திடு இது வந்து போ. அடுத்து மா அப்படின்னா வந்துட்டு இமயன், மந்திரம், காலம், சந்திரன், சிவன், நஞ்சு, நேரம், அசோகமரம், யமன், பிரம்மன் இந்த மீனிங்னா இருக்குது. அடுத்து இந்த மானா நம்ம விலங்கு பார்த்துருக்கோம், பெரிய பார்த்துருக்கோம். அது போக என்ன இருக்குது அப்படின்னா அசைச்சொல், அழகு, அழைத்தல், அளவு, அறிவு, ஆணி, இடை, ஒரு மரம், கட்டு, கருப்பு, குதிரை, பன்றி, யானை, சரஸ்வதி, சீலை, செல்வம், தாய், துகள், நச்சுக்கொடி, நிறம், பரி, பெருமை, மகத்துவம், மரணம், மிகுதி, மேன்மை, வண்டு, வயல், வலி, வெறுப்பு, பெரிய, தாய், செல்வம். ஓகேயா. அடுத்து மீனா வந்துட்டு நம்ம வான்னு ஒரு மீனிங் பார்த்துருப்போம், உயர்வுன்னு ஒரு மீனிங் பார்த்துருப்போம். அது போக என்ன இருக்குன்னா ஆகாயம் இருக்குது, மேலிடம்,
மகிமை, மேலே, மேன்மை, பெருமை இதெல்லாமே மீக்கு வருது. அடுத்து மூணாக வந்து மூப்புன்னு பார்த்துருக்கோம். அது போக 3 மூவேந்தர், அழிவுறு இந்த மீனிங் இருக்குது. மேனா நம்ம அன்பு பார்த்துருக்கோம். அது போக மேம்பாடு, விருப்பம், மேன்மை இந்த மீனிங்கும் இருக்குது. அடுத்து மைனா வந்துட்டு நம்ம என்ன பார்த்துருப்போம், அஞ்சனம்னு மீனிங் பார்த்துருப்போம். அது போக என்ன இருக்குது அப்படின்னா கண்மை, குற்றம், இருள், எழு, கருப்பு, செம்மறியாடு, நீர், மலடி, மேகம், தீவினை, மதி, மந்திரம், வண்டினம், களங்கம், பசுமை, பாவம், அழுக்கு, இளமை, களங்கம், அஞ்சனம். ஓகேயா. அடுத்து மோனா வந்துட்டு மோத்தல் அப்படின்னு பார்த்துருப்போம். இது போக என்ன இருக்குது அப்படின்னா மோதல், முகதல். யா அப்படின்னா வந்துட்டு அகலம்னு பார்த்துருப்போம். ஒரு வகை மரம்னு பார்த்துருப்போம். அது போக ஐயம், இல்லை, யாவை, கட்டுதல், சந்தேகம். வானா வந்துட்டு வருகன்னு பார்த்துருப்போம். இது போக வாயு வந்துட்டு வான்னு சொல்கிறாங்க, தாவுதலையும் சொல்கிறாங்க. அடுத்து இந்த வி அப்படின்னா நிச்சயம், வித்தியாசம், பிரிவு, கொள்திறம், உபச்சர்க்கம், ஆகாயம், கண், காற்று, திசை, பறவை, அழகு, விசை, விசும்பு, அறிவு. ஓகேயா. அடுத்து இந்த வீணா நம்ம மலர்னு பார்த்துருக்கோம். அது போக சாவு, கொள்ளுதல், நீக்கம், பறவை, மூதல், விரும்புதல், மகரந்தம், கருப்பிரித்தல், பூ, மரணம், மகரந்தம், சோர்வு. வீணா சோர்வுன்னு ஒரு மீனிங் இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து வேனா வந்து வேவுன்னு சொல்கிறாங்க, ஒற்றுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு வா அப்படின்னா 4 ஒரு பங்கு வந்துட்டு வான்னு சொல்கிறாங்களா, சரியா. அடுத்து வைனா நம்ம புல்லுன்னு பார்த்துருக்கோம். அது போக கூர்மை, வைக்கோல்னு சொல்கிறாங்க, வையகம், வைதல், சபித்தல், கொடு இதெல்லாமே. அடுத்து வவுனா வந்து கவர், பற்றுதல் இந்த மாதிரி பார்த்துருப்போம். அது போக கவ்வுதல் அந்த ஒரு மீனிங்கும் இருக்குது. இதோட முடிஞ்சிச்சு. இது வந்துட்டு நம்ம இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா இருக்குது. இதில் வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் தோணும்ல, அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓரல் ஒரு மொழிக்கு இந்த ஒரு மெட்டீரியல் நம்ம பார்த்தாலே ஓகேவாக இருக்கும். இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேயா கைஸ், தேங்க்யூ.